அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய இறப்புக்கு பிறகு திருத்தூதர்கள் அனைவருமே கதிகலங்கி போயிருந்தார்கள். யார் இயேசுனுடைய நற்செய்தியை உலகெங்கும் எடுத்து செல்ல போகின்றார்கள் என்று எல்லோருமே தங்களுடைய பழைய வாழ்க்கைக்குள் செல்லலாம் என்று நினைத்திருந்த நேரத்தில் தான் உயிர்த்த ஆண்டவர் அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றார். நான் உங்களோடு உடன் இருக்கின்றேன், உங்களோடு வாழ்கின்றேன் என்கின்ற உறுதியையும் கொடுக்கின்றார். எனவே அந்த உறுதிப்படுத்தலுடைய ஒரு உன்னதமானதும் உச்சமானதாகவும் இருப்பதுதான் தூய ஆவியானவரை அங்கு செலுத்தி அந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற நிகழ்வாக இருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, இன்றைய 3 வாசகத்தையும் நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய 3 வாசகத்திலுமே தூய ஆவியானவர் இடம்பெறுகின்றார். இந்த தூய ஆவியானவர் மக்களை திடப்படுத்துவதை, மக்களை புதுப்பிப்பதை, மக்களை உற்சாகப்படுத்துவதை தான் நாம் இன்று பார்த்திருக்கின்றோம். எனவே அன்பானவர்களே, இந்த வாசகங்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற செய்தி என்னவாக இருக்கிறது என்றால், கடவுளிடத்திலே நம்பிக்கை கொண்டு வாழ்கின்ற பொழுது, கடவுளுடைய பாதையிலே மனிதர்களாகிய நாம் அனைவருமே பயணிக்கின்ற பொழுது, கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு வாழ்கின்ற பொழுது, கடவுளுடைய இயல்பிலே நாம் வாழ்கின்ற பொழுது, கடவுள் நம் ஒவ்வொருவருக்குமே தூய ஆவியானவரை பரிசாக தருவார், தூய ஆவியானவரை கொடையாக தருவார் என்பதனைத்தான் இன்றைய நாள் நமக்கு உணர்த்துகின்றது.